இன்னைக்கு காலையிலேயே குழந்தைக்கு ராகி சாக்கோ மால்ட் செய்யலான்னு சொல்லிட்டு ராகி கழுவி வெயில்ல காய வச்சேன். டெய்லி டெய்லி என்ன சமைக்கிறதுன்றதே எனக்கு பெரிய டாஸ்க்கா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா காய்கறியும் எதுவும் இல்ல. உருளைக்கிழங்கு இருந்துச்சு, இந்த பலாக்கொட்டை கொஞ்சம் இருந்துச்சு. சரி கருவாடு இருந்துச்சா, அத வச்சு கருவாட்டு செஞ்சிடலாம். என்ன கத்திரிக்காய் ஒன்லி மிஸ்ஸிங். கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டே வேற லெவலா இருக்கும். எப்பவுமே கருவாட்டு குழம்புனா எங்க வீட்ல டீஃபால்ட் சைட் டிஷ் பாயில்ட் எக் தான். சின்ன வயசுல இருந்தே கருவாட்டு குழம்புனா எனக்கு முட்டை சைட் டிஷ்ஷா இருக்கணும். நீங்க இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இல்ல கருவாட்டு குழம்புக்கு வேற ஏதாச்சும் சூப்பரான சைட் டிஷ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் வேற எதுவும் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. அதனால எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு வாழை கருவாடு யூஸ் பண்ணி தான் கருவாட்டு குழம்பு செஞ்சிருக்கேன். என்னதான் நெறைய வெரைட்டியான கருவாடு இருந்தாலும், எங்க வீட்ல எல்லாருக்குமே இந்த வாழை கருவாடு தான் ரொம்ப பிடிக்குது. அதுல தான் குழம்பு செஞ்சாலும் சரி, சுட்டு சாப்பிட்டாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இல்ல வேற ஏதாவது கருவாடு டேஸ்ட்டா இருக்கும்னா, நீங்க அது எந்த கருவாடுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அத ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு சிலருக்கு இந்த கருவாட்டுல வர ஸ்மெல் சுத்தமா பிடிக்காது. எங்க வீட்லயும் என் தம்பி அப்படிதான். கருவாட்டு குழம்பு செஞ்சாலே அவன் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டான். ஆனா அவனுக்கு நான் ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்.